Hi guys, welcome to Visho Info. உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1.5 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுருக்கேங்க, அதாவது நெய் விட்டுருக்கேங்க. ஆயிலும் கீயும் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிறேங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. உப்புமா கூட செய்ய தெரியாதா அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் இது வரைக்கும் சமையலே பழகாதவங்களுக்காக இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது இது வரைக்கும் உப்புமாவே பண்ண தெரியாதவங்க இந்த டயத்தில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற ரவையை கூட ஒரு பரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டே அதை பரட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளிப்பு போட்டுக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க, பார்க்கலாம். நம்ம போட்ட கடுகு உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த உப்புமா செய்கிறதுக்கு தேவையான இஞ்சி, பெருங்காயத்தூள், உப்புமாக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாம் சேர்த்திக்கலாங்க. லாஸ்ட்டில் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாங்க. இது 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் இதுக்கான தண்ணி ஊற்றிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், உப்புமா செய்ய தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ரவையை போட்டதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், உப்புமா நல்லா செய்ய தெரிஞ்சவங்க, ஆல்ரெடி சமையல் தெரிஞ்சவங்க இப்படியே தண்ணி கொதிக்கும் போது ரவையை டக்குன்னு போட்டு கிளறிடுவாங்க, கட்டி விழாதுங்க. ஸ்டார்டிங்கில் இப்போ தான் சமையல் பழகிறவங்களுக்கு நம்ம ரவையை வறுக்காமல் செஞ்சோம்னா கட்டி விழதாங்க செய்யும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உப்புமா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் வெறும் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. வேணால் விருப்பம் இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டு கூட வறுத்து வச்சுக்கலாம். ஆனால் வறுத்து வச்சதுக்கப்புறம் தான் நம்ம தாளிப்பு போட்டு செய்ய ஆரம்பிக்கணுங்க. அந்த மாதிரி செய்யும்போது கட்டியே விழாதுங்க. நல்ல பழக்கமானவங்க செஞ்ச உப்புமா மாதிரி சூப்பராக வருங்க. அப்புறம் நான் நெய்யும் ஆயிலும் கலந்து உப்புமா தாளித்தேன் இல்லைங்களா. உங்களுக்கு நெய்யிலேயே பிடிச்சிருந்தா ஃபுல்லாக நெய் ஸ்மெல் பிடிச்சா அதுலேயே ஃபுல்லாக ஆயிலே சேர்த்தாமல் நெய் மட்டுமே போட்டு உப்புமா செய்யலாங்க. ஆனால் அது ரொம்ப திகட்டுங்க. இந்த அளவுக்கு மேலே உங்களால் உப்புமா சாப்பிட முடியாதுங்க. அதனால தான் ஆயிலும் மிக்ஸ் பண்ணுறது. ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஹெவினஸ் தெரியாதுங்க. சமையல் புதுசாக பழகிறவங்களுக்காக தாங்க இவ்வளோ டிப்ஸு நான் ஷேர் பண்ணுறேங்க. தெரிஞ்சவங்களுக்கு இல்லைங்க. இது 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் உப்புமா ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், டேஸ்டியான செமையான வெள்ளை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி லெமன் ஜூஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு கிளறி இறக்கியிருக்கேங்க. நெய்யும் ஆயிலும் கலந்து மிக்ஸ் பண்ணியே செய்யுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா உப்புமா வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த நெய்யோட ஃப்ளேவருக்கு டெஃபினட்டாக சாப்பிட்ருவாங்க. நான் நம்மளோட வீடியோஸில் ஆல்ரெடி வைஷ்யா ஸ்பெஷல் ஊட்ட சமானம் அப்படின்னு போட்டிருக்கேன். அதில் இருக்கிற அந்த ஊட்டை, அப்புறம் அந்த ஊட்ட சமானம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் விரத நாட்களில் கூட செய்கிற மாதிரியும் ஸ்டார்டிங்கில் சமையல் பழகிறவங்களுக்காக ஈஸியாக இருக்கட்டும்னு இதில் நான் வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்கலைங்க. வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்கலைங்க. நீங்கள் விருப்பம் இருந்தால் நம்ம அந்த கடுகு வெடித்த உடனே, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்ட உடனே பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போடுவோம் பார்த்திங்களா. அந்த டயத்தில் தக்காளி, வெங்காயம், நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு செய்யலாங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரவையை சேர்த்து செய்யலாங்க. ரவையை ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் ஸ்டார்டிங் சமையல் பழகிறவங்களுக்காகங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து 1 கப்பு ரவைக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி தான் எல்லோரும் சேர்ப்பாங்க. எனக்கு வந்து குலைவாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் 1க்கு 3 தாங்க சேர்ப்பேன். புதுசாக செய்கிறவங்க 2.5 செஞ்சு 2.5 கப்பும் 1க்கு 2.5 செஞ்சு பாருங்கள். 1க்கு 3 செஞ்சு பாருங்கள். எந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.